2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்முடன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். தொடர்ச்சியாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையை திரும்ப ஒரு முறை நான் வச்சிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து பெரிய ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பெரிய நன்றிகள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றிகள். வணக்கம். வணக்கம். இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அரிசிகளுக்கு நாங்கள் வரி விதிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அரசு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 50% வரியானது இந்தியா மீது போட்டிருக்காங்க அமெரிக்க அரசு. இந்த சூழல்ல இந்தியாவில் விளையக்கூடிய அரிசிகளுக்கும் கூடுதல் வரிகளை போடக்கூடிய ஒரு திட்டமானது இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த அமெரிக்காவுடைய அணுகுமுறையை? அது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி போட்டு இந்தியாவை போட்டு ட்ரம்ப் நோண்டிக்கிட்டே இருக்காரு. இந்தியா ட்ரெடிஷ்னலாக அமெரிக்காவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்திருக்கும். ட்ரெடிஷ்னலான்றதை விட ஆஃப் லேட் நம்ம க்ளோஸாக தான் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் மோடி அவர்கள் ட்ரம்ப்போட க்ளோஸாக இருந்திருக்காரு. ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் தான் வரணும் அப்படின்னு பிரச்சாரம், ஆமாம், கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காரு. ஹவுடி மோடி, அப்புறம் வெல்கம் மோடிலாம், வெல்கம் ட்ரம்ப், ஆமா, இந்த விஷயங்கள்லாம், நமஸ்தே ட்ரம்ப், ஹவுடி மோடி, அப்புறம் நமஸ்தே ட்ரம்ப், இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு ட்ரம்ப் பார்த்தோம்னா ஃபுல் அக்ரெசிவா இந்தியாவுக்கு எதிராக திரும்புறாரு. அதுலயும் முக்கியமான கேள்வி என்னன்னா, சைனாவுக்கு எதிராக இந்த அளவுக்கு அக்ரெசிவா திரும்பல. ஸோ இந்தியா மேல 50% டாரிஃப் போட்டிருக்காரு. சைனா மேல அரௌண்ட் 30% நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சைனா மேல போட்டிருக்க டாரிஃப்ஸ் பார்த்தோம்னா இந்தியா அளவுக்கு இல்லை. ஸோ இந்தியாவை டார்கெட் பண்ண அளவுக்கு சைனாவை டார்கெட் பண்ணல. சைனா உங்களோட எதிரி, சைனாவை கண்டெயின் பண்ணும், இந்த விஷயங்கள்லாம் பேசுறீங்க. பட் சைனாவோட டஃபா இந்தியாவை டீல் பண்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியன்ஸுக்கு ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு ஏமாற்றம் தான் இது. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா நம்ம டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றாரு. இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா ஒயிட் ஹவுஸ்ல விவசாயிகளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர், ஒரு லேடி ட்ரம்ப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி சில நாடுகள் அமெரிக்காவுக்குள்ள ரைஸை டம்ப் பண்றாங்க. தாய்லாந்து நினைக்கிறேன், தாய்லாந்து, இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் இந்த விஷயத்த பண்றாங்க. சோ இதனால உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம், விவசாயிகள். ஆமா, பாதிக்கப்படுறோம் அந்த அம்மா சொல்றாங்க. உடனே ட்ரம்ப் அப்படியா, ஏன் இது நடக்குது, இதை நான் சரி பண்ண, டாரிஃப்ஸ போடணுன்ற மாதிரி அவரு பேசுறாரு. இது ஒண்ணு என்னன்னா, இது வெறும் பெர்ஃபார்மன்ஸ் தான். முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் இவரு கேமரா முன்னாடி பப்ளிக் டிஸ்பிளே பண்றது இருக்குல்ல, அவரோட பவரை காட்டுறது இருக்குல்ல, அந்த விஷயம் பண்றதே ஒரு வகையான ப்ரொபகண்டா. நான் நம்மளோட உள்நாட்டு விவசாயிகளை நான் ப்ரொடெக்ட் பண்றேன், உங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை காட்டுறாரு. இந்தியாவை ஒரு எதிரி மாதிரி பொர்ட்ரே பண்றாரு. இப்ப ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் ட்ரம்ப்புக்கு தேவைப்படுதுன்னா, விவசாயிகள் ஆஃப் லேட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்கால. ட்ரம்ப்போட இந்த டாரிஃப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது அமெரிக்கன்ஸையும் ஒரு பெரிய அளவுல பாதிப்புக்கு உட்படுத்தி இருக்கு. குறிப்பா அமெரிக்க விவசாயிகள் பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, சைனா பொருட்கள் மேல நிறைய டாரிஃப்ஸ் போடுறாரு. அப்ப சைனாக்கார அடுத்து என்ன பண்ணா, அவன் அடுத்து ரிட்டாலியேட்டரி டாரிஃப்ஸ் போடுறான். சோ அவனும் ரிட்டாலியேட் பண்றான். ரிட்டாலியேட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்க பொருட்கள் அங்க போய் காம்படிட்டிவா உங்க பொருட்களை நீங்க அங்க விற்க முடியாது. சோ அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா கம்மியாயிருக்கு. ஏறக்குறைய $6-7 பில்லியன் ஒர்த் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. சோயாபீன்ஸ் எக்ஸ்போர்ட்லாம் பார்த்தோம்னா பெரிய லெவல்ல விழுந்திருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவோட இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸும் பார்த்தோம்னா கம்மியாயிருக்கு. ஏன்னா நம்மளும் ரிட்டாலியேட்டரி டாரிஃப்ஸ்லாம் சில இடங்கள்ல போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது. ரெண்டாவது, அலுமினியம் மாதிரியான மெட்டீரியல் மேலாம் டாரிஃப் போட்டிருக்காரு. அப்புறம் ஃபெர்டிலைசர் மேல டாரிஃப் போடுறாரு. போடும்போது என்ன ஆகும், அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் அதை வாங்கும்போது ரேட் அதிகமாகும். ஸோ ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். நீங்க டாரிஃப் அதிகம் பண்ணீங்கன்னா ரேட் அதிகமாயிரும் அமெரிக்கால, ஃபெர்டிலைசர்ஸோட ரேட்டு. ஸோ அந்த பாதிப்புகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி விவசாயத்துக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது அங்கேயும் பார்த்தோம்னா நீங்க டாரிஃப்ஸ் எல்லாம் போடும்போது அந்த பொருட்களோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ விவசாயிகள் பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பெரிய அதிருப்தி இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்றாரு ட்ரம்ப், இப்ப ஒரு எதிரியை கிரியேட் பண்றாரு. இவங்கனாலதான் நம்ம மோசமா நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு எதிராக இந்த மாதிரியான நாடுகள்லாம் செயல்படுறாங்கன்னு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை எதிரியா பொர்ட்ரே பண்றாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு, அரௌண்ட் ஒரு $10 பில்லியன் ஏதோ ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.
இந்த $10 billion பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்றது எப்படி? அவர் டாரிஃப் போட்டனால கைக்கு கொஞ்சம் பணம் வருது, அந்த பணத்தை திருப்பி இங்கேயே கொடுக்குறாரு. டெக்னிக்கலா நீங்க உங்க கன்சியூமர் இருந்தா அந்த பணத்தை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்க அவங்க கிட்டே கொடுக்குறீங்க. ஒரு வகையில பார்க்கும்போது இது ஒரு ஸ்கேம் மாதிரி தான் தெரியுது பார்த்தா. அப்புறம் கோபம் வரும்போது அந்த கோபத்தை இந்தியன்ஸ் பக்கமும் திருப்புறாரு. இந்த விஷயத்த சைனா கிட்ட ட்ரம்ப்னால பண்ண முடியல. புட்டின் வந்து போயிருக்காரு, இப்பதான் வந்து போனாரு, அதுக்குள்ள இப்படியான ஒரு முடிவுல அமெரிக்க அரசு ஒருவேளை ட்ரம்ப் புட்டினுடைய வருகை வந்து ட்ரம்ப் கோபப்படுத்திருக்கும். இல்ல, இது அப்படின்னா நான் ரொம்ப சீரியஸா பார்க்கல. இது வெறும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். ஒன்னும் ஒரு டாரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாரா நமக்கு தெரியல. இந்தியாவோட விளையாட்டுல அப்படி வேற பப்ளிசிட்டி பண்ணலாம், இப்படி பப்ளிசிட்டி தேவையா? அவங்க நாட்டு மக்களை சாட்டிஸ்ஃபை பண்றாருங்க. இப்ப இவர் ஒரு வலதுசாரி லீடர். இப்ப வலதுசாரிகளுக்கும் நார்மல் லிபரல் லீடர்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப கியர் ஸ்டார்மர் இருக்காரு, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருக்காருல்ல, அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுவார். ட்ரம்ப் மாதிரி பயங்கரமா பேச மாட்டார். அவரோட ஸ்ட்ரென்த் என்ன? அவர் ஒரு அரசியல்வாதி. அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி பவருக்கு வந்தவர் இல்லையா? கியர் ஸ்டார்மர் அந்த மாதிரியான ஒரு லீடர். ட்ரம்ப் அப்படிப்பட்ட லீடர் இல்ல. இங்க இருக்கிற சிஸ்டமை மீறி வந்தவர். யாரோட சப்போர்ட்டோட வந்தாரு? மக்களோட சப்போர்ட்டோட வந்திருக்காரு. மக்கள் மத்தியில ட்ரம்ப்புக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கும் அந்த சப்போர்ட் இருக்கு. சொசைட்டியை போலரைஸ் பண்றாரு, சில பேர் எதிரியா போர்ட்ரே பண்றாரு. நம்ம நாட்டுக்குள்ளேயே நமக்கு எதிரியா நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காவை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வரணும், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், பழையபடி குளோரியஸ் அமெரிக்காவை கட்டணும், இப்படிலாம் சொல்லும் போது அவருக்கு பெரிய மாஸ் ஃபாலோயிங் இருக்கு. சோ இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, அமெரிக்கால மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு பெறுவதற்கான வேலைகள் பண்றாரு. இப்ப ஒரு டாரிஃப்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணல, சும்மா ஒரு ஸ்டண்ட் காட்டியிருக்காரு. ஒரு ஸ்டண்ட் தான் அது. இன்னும் டாரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. அப்படி டாரிஃப்ஸ் அவர் இன்க்ரீஸ் பண்ணாருன்னா அமெரிக்கன்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுல பிகெஸ்ட் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் உலகத்துல. ஏறக்குறைய ஓவரால் குளோபல் ரைஸ் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா 40% இந்தியால இருந்து போகுது. நம்ம பெருசா அமெரிக்காவை டிபெண்டா இல்ல. நம்மளோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ல 3% தான் அமெரிக்கால இருக்கு. சோ அமெரிக்கால டாரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. 3% தான் நம்ம அமெரிக்கன்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் டாரிஃப்ஸை போட்டார்ல 50%, அதுல நமக்கு பாதிப்பு உண்டு. ஏன்னா இந்தியாவோட பிகெஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் அமெரிக்கா. ஆனா அமெரிக்காவோட பிகெஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் இந்தியா இல்ல. அமெரிக்காவோட 10th பிகெஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் தான் இந்தியா. சோ அங்க நமக்கு வலி ஏற்படும். ஆனா நீங்க ரைஸை டச் பண்ணீங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஓவராலா 3% தான் இந்தியா வந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நம்ம உலகம் முழுக்க நிறைய நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ அமெரிக்கா டோரை க்ளோஸ் பண்ணாங்கன்னா வேற மார்க்கெட்ஸ் நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா அமெரிக்காவுக்கு அப்படி கிடையாது. அமெரிக்காவோட ஓவரால் இம்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/4 பங்கு இந்தியால இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு பாதிப்பு 3%, அவங்களுக்கு பாதிப்பு 25%. ஸோ அதனால அமெரிக்கன்ஸ் அந்த விஷயத்த பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. முட்டாள்தனமா ஏதாவது பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அதனால பாதிப்பு வரும். ஸோ அதனால எனக்கு என்னமோ இந்த ரைஸ் இஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ புட்டின் வந்ததுனால இது பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். எண்ணெய் வாங்குறோம் அப்படின்றது அவங்க கோவப்படுத்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது கோவப்படுத்தும். ஆனா இது அதுக்கான ரிட்டாலியேஷன் பார்க்கல. இது ஒரு சின்ன ஒரு இதான ரைஸ்ன்றது மேபி ஒரு பொக்கேவா இதையும் சேர்த்து அந்த குரூப்போட போய் சேர்த்துக்கலாம். ஆனா முக்கியமா நம்ம எப்படி பார்க்கணும்னா, அமெரிக்கன்ஸுக்கும் சரி வெஸ்ட்டுக்கும் சரி இந்தியா மேல பல ஆண்டுகளா பெரிய ஒரு கோபம் இருக்கு. இந்தியால நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஃபர்டிலைசரை சப்சிடி பிரைஸ்ல கொடுக்குறோம். அப்புறம் டைரக்டா கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஏதோ ஸ்கீம்லாம் இருக்கு. வருஷத்துக்கு 6000 ரூபாய் அந்த டைரக்டான கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் இருக்கு. PM ஸ்கீம் ஏதோ ஒன்று இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டில சப்சிடி நம்ம கொடுக்குறோம். அப்புறம் இலவச மின்சாரம். ஆமா, இலவச மின்சாரம். ஆமா, நிறைய பகுதிகள் இருக்கு. ஸோ சப்சிடிஸ் இருக்கு. இலவசமா இல்லைனா கூட சப்சிடி நிறைய பகுதிகளில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டும் பார்த்தீங்கன்னா சீப்பான கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. கடன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஆக்சசிபிளான கடன்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாக கடன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்சிடிஸ் பார்த்தோம்னா இந்தியா வந்து கொடுக்குறோம். இந்தியாவில் நம்ம ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறோம். அது கொடுக்கக்கூடாதுன்றது மேற்கத்திய நாடுகளோட விருப்பமா இருக்கு. குறிப்பாக அமெரிக்கா அந்த ப்ரெஷரை போட்டிருக்காங்க. அமெரிக்காவும் சரி, கனடாவும் சரி, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகள் தொடர்ந்து WTO வழியா இந்தியா மேல அழுத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வாதம் என்னவா இருக்குன்னா, இந்தியா விவசாயிகளுக்கு நிறைய சப்சிடிஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், பொருட்களை இன்னும் சீப்பான ரேட்டுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்ப அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் அடிவாங்க, ஆஸ்திரேலியன் ப்ராடக்ட்ஸ் அடிவாங்க, கெனடியன் ப்ராடக்ட்ஸ் அடிவாங்க, யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் அடிவாங்க. அவனால இதோட கம்பீட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, 10% வரைக்கும் தான் சப்சிடி கொடுக்க முடியும் ரைஸை பொறுத்தளவுல. இந்தியா வந்து அந்த ரூலை பிரேக் பண்ணி 10%க்கு மேல சப்சிடி கொடுக்குறாங்க. சில நேரங்களில் 85% வரைக்கும் கொடுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது அவங்களோட குற்றச்சாட்டு இந்தியா ஏத்துக்கல. ஸோ அவங்களோட வாதம் என்னவா இருக்குன்னா, சப்சிடிஸ் நீ கொடுக்க கூடாது.
அப்படி நீ கொடுக்கறதால என்ன ஆகுது, இது ஒரு ஃபேர் ட்ரேடா இல்ல. உன்னோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கிடைக்குது. அதை ஸ்டாப் பண்ணுன்றது அவங்க ஏமா இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமாவே இந்த அழுத்தத்தை இந்தியா மேல அவங்க போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, நம்ம ஒரு மேசிவ் கண்ட்ரி. நம்மளோட பாப்புலேஷன் என்ன, ஒரு 140 கோடி இருக்குமா, கூட இருக்கும். 150 கோடின்றது சாதாரண விளையாட்டே கிடையாது. இவங்க எல்லாத்துக்கும் நம்ம சோறு போடணும். அப்ப நம்ம இந்த நாட்டை வளர்க்குறோமா வளர்க்கலையா, வல்லரசாக்குறோமா, அதெல்லாம் தாண்டி இவ்வளவு பேருக்கும் தட்டுல சாப்பாடு கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அது பேசிக். அது சேரலன்னா அடுத்த நாள் கலவரம் வெடிச்சிடும். ஸோ இது இந்தியாவுக்கு பெரிய சிக்கல். கூட்டம் நிறைய இருக்குன்னா எல்லாரோட பிளேட்லயும் நீங்க சாப்பாடை வைக்கணும். ரைஸ் அதுல முக்கியமான ஒரு காம்பனன்ட் இது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ எம்எஸ்பிலாம் நம்ம செட் பண்றோம். ஸோ கவர்மெண்ட் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்க பொருட்களை வித்தீங்கன்னா நாங்கள் வாங்கிப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் இந்த அஷூரன்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் ஃபார்மர்ஸுக்கு? அப்பதான் நம்ம பயப்படாம விவசாயம் பண்ணுவான், உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுவான். அப்பதான் நமக்கு ஃபுட் செக்யூரிட்டியும் இருக்கும். இவ்வளவு பேருக்கு நம்ம சோறு போட வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இவ்வளவு சப்சிடி கொடுத்துமே இந்தியா முழுக்க விவசாயிகள் சரியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அவங்க இன்னும் ஏழ்மையிலே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். நம்ம ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியால கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம், வேற ஆங்கிள் பேசியிருக்கோம். இப்ப சப்சிடின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபார்மர்ஸுக்கு இந்தியன் ஃபார்மர்ஸை விட அதிகமா சப்சிடி கிடைக்குது. ஒரு இண்டிவிஜுவல் அமெரிக்கன் ஃபார்மருக்கு பல 100 மடங்கு அதிகமா ஒரு இண்டிவிஜுவல் இந்தியன் ஃபார்மரை விட சப்சிடி அதிகமா கிடைக்குது. ஆனா என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சப்சிடி பட்ஜெட் ஓவரால் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கன் சப்சிடி பட்ஜெட் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 20-30 பில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா நம்பர்ஸ் தெரியல, நான் முன்னாடி படிச்சது. ஒரு 20-30 பில்லியன் டாலர்ஸ் இருக்கும். இந்தியாவுக்கு பார்த்தோம்னா ஒரு 40-50 பில்லியன் டாலர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் சப்சிடி பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம்னா. இதுல என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட பட்ஜெட் கம்மியா இருந்தாலும் 2 மில்லியன் ஃபார்மர்ஸுக்கு தான் அந்த பட்ஜெட்டை பிரிச்சு கொடுக்குறான். ஆனா இந்தியால ஏறக்குறைய 120 மில்லியன் ஃபார்மர்ஸுக்கு அந்த பட்ஜெட்டை பிரிச்சு கொடுக்குறான். ஸோ அப்ப இவ்வளவு பெரிய சப்சிடியா இருந்தாலும் அது பெருசா போய் மக்களை போய் சேர்றது இல்லை. அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஃபார்மர்ஸ் கம்மியா இருக்காங்க. ஸோ சப்சிடி அவனுக்கு கம்மியா கொடுத்தாலுமே இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் பெரிய லெவல்ல பெனிஃபிட் ஆகுறாங்க. இந்தியாவில் அப்படி இல்லை. பட்ஜெட் பெருசா இருந்தாலுமே இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் பெருசா பெனிஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலதான் நீங்க சொல்ற மாதிரி நம்மளோட ஃபார்மர்ஸ் இன்னும் ஏழ்மையில இருக்காங்க. அவங்க ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் செழிப்பா இருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்து பண்ற வேலையை அவன் எப்படி கொஞ்சமா பண்றான் அப்படின்ற கேள்வி எடுத்தவர். அது காரணம் டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்றான், ரொம்ப அட்வான்ஸ்டான மெக்கானிசம் அவன் யூஸ் பண்றான். ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவுல இந்தியாவை மாதிரி ரொம்ப லேபர் இன்டென்சிவா இல்லை அக்ரிகல்ச்சர்ன்றது. நம்ம நிறைய நேரங்கள்ல விவசாயம் பத்தி பேசும்போது நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, அட்வான்ஸ்டான கண்ட்ரிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, வளர்ந்த நாடுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க விவசாயிகளோட பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். 3% இருக்கும். ஆவரேஜா ஒரு 3% இருக்கும். இங்க ஒரு 40% மக்கள் விவசாயத்தை நம்பி இருப்பாங்க. டைரக்ட் இன்டைரக்ட்னு எடுத்தீங்கன்னா 50%, டைரக்ட்லி இன்டைரக்ட்லி இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர்னா அரௌண்ட் 50% இருப்பாங்க. சோ நீங்க அவ்வளவு பேர் இருக்க கூடாதுன்றீங்களா? 150 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு நாட்டுல 75 கோடி மக்கள் வெறும் உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு அவங்க உழைக்கிறாங்கன்னா, அப்ப நீங்க 75 கோடி பேருக்கு எப்படி நீங்க கொடுப்பீங்க? அந்த இண்டஸ்ட்ரியில அவ்வளவு பணம் இல்லைல்ல. இப்ப ஐடி செக்டார் இருக்கு, அங்க ஒரு 10 கோடி பேர் வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுப்போமே. அந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த 10 கோடி பேருக்கும் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க கெப்பாசிட்டி இருக்கணும்ல. சோ இங்க அந்த சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் இருக்கிறதாலதான் அரசு உள்ள இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கு. சப்சிடிஸ் நிறைய கொடுக்க வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்எஸ்பிலாம் செட் பண்ண வேண்டியது இருக்கு. அமெரிக்கால எம்எஸ்பி தேவையில்லையா? ஏன் தேவையில்லை? அவன் மார்க்கெட் ஃபோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியுது. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. சோ அப்ப பணம் கம்மியா வருது, பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்காங்க. சோ அதனால உங்க சப்சிடிஸும் பெருசா மக்களை போய் சேர மாட்டேங்குது. உங்களால இவங்களை சந்தோஷமாவும் வைக்க முடியல. அமெரிக்காவை பொறுத்தளவுல சப்சிடிஸ் பார்த்தோம்னா இந்தியாவோட ஒப்பிடும்போது அது சின்ன நாடு தானே, பாப்புலேஷன் வைஸ் சின்ன நாடு தான். ஸோ இந்தியா சப்சிடிக்கு செலவழிக்கிற அமௌண்ட்டை விட பாதி தான் அவன் செலவழிக்கிறான். ஆனா இண்டிவிஜுவல் ஃபார்மர்னு பார்க்கும்போது இந்தியாவை விட பல மடங்கு ரொம்ப அதிகமா அவன் பெனிஃபிட் ஆகிறான். மேபி 100 டைம்ஸ் கூட இருக்கலாம். பெரிய லெவல்ல அவன் பெனிஃபிட் ஆகிறான். நிறைய விஷயங்கள் அவனுக்கு போய் சேருது. ஸோ இந்த டிராஸ்டிக்கான ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்தியாவோட அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, சீப் லேபர் நிறைய இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் கிராமத்துல இருக்காங்க, பெரிய ஏழ்மையில இருக்காங்க. அப்ப சீப் லேபர் அதிகமா இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலைக்கு நிறைய ஒர்க் வாங்கிடலாம். ஸோ இதெல்லாம் சேரும்போது
ஒரு சிக்கலை கிரியேட் பண்ணுது. ஒண்ணு நமக்கு ஒரு வகையில அட்வான்டேஜ் கொடுக்குது. அது நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நல்லா எக்ஸ்போர்ட் பண்றோம். ரைஸ் எல்லாம் பொறுத்தளவு நம்ம மேஜர் எக்ஸ்போர்ட் 40% நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்றோம் உலகத்துக்கு. பட் அதையும் தாண்டி இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பெருசா அவங்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகல. ஸோ நம்மளும் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் மாதிரி நம்மளோட பொருளாதாரத்தை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியால பாட்டம் 50% இருக்காங்கல்ல, இந்தியாவில் கூடிய கீழே இருக்கக்கூடிய 50% மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா வறுமை கோட்டு கீழேன்னு சொல்ல வரல, மொத்தம் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா டாப் 50 பாட்டம் 50. பாட்டம் 50 எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட டெய்லி வேஜ்ன்றது 250 rupees per day. 250 rupees per day என்ன ஆச்சு? அது வந்து ஒரு 7500 ரூபாய் வருது இல்லையா? 7500 ரூபாய் 8000 ரூபாய் தான் ஒரு மாசத்துக்கு அவங்களோட இன்கம். அப்ப ஒரு பாதி மக்கள் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறாங்க இந்தியாவில். அதே மாதிரி பாட்டம் 27% எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க, வெறும் 100 ரூபா. ஸோ அப்போ ஒரு மாசத்துக்குன்னா 3000-3500 ரூபா அதுக்குள்ளதான் அவங்களோட இன்கம் இருக்கு. இந்தியாவோட கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது? இதுக்கான காரணமே என்னன்னா, ஏன் இவ்வளவு ஏழ்மையில இருக்காங்கன்னா அவங்க விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருக்காங்க. விவசாயத்துல அந்த அளவுக்கு பணம் இல்லை. இப்போ நான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகளுடைய வீடியோ எல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு ஒரு ஆள் வச்சிருக்காங்க. ஒரு ஆள் வச்சு கார்ல போயிட்டு குதிரையில போயிட்டு இந்த மாதிரியான விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல ஃபெர்டிலைசர் தெளிக்கிறது, மருந்தெல்லாம் தெளிக்கிறது, அந்த மாதிரியான விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் கிட்ட 300-400 ஏக்கர் வந்து இருக்குது. ஆனா இங்க இந்தியாவில் நம்ம அந்த விவசாயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது 1 ஏக்கர் ஒருத்தர்கிட்டயும் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் ஒருத்தர்கிட்டயும் அப்படின்னு பிரிஞ்சு நிலங்கள் கிடக்குது. இப்படி இருக்கக்கூடாதா? எப்படி இதை பாக்குறது? அங்க எப்படி இவ்வளோ ஹோலா ஒரே இடத்துல இருக்கு? இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாலையுமே ஜமீன்தார் சிஸ்டம்லாம் நீங்க சொன்ன மாதிரி தானே, ஒரு பெரிய ஜமீன்தார் கிட்ட தான் எல்லா நிலமும் இருக்கும், நாட்டாம இந்த பணியாரம் கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படுது. அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த லாஸ்ட் ஒரு 100 yearsல லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நிலம் வந்து சட்டம் கொண்டு வராங்க. சின்ன விவசாயிகள் கிட்ட எல்லாம் நிலம் போகுது. அது ஒரு காலத்துல அது எம்பவர்மெண்ட். ஸோ சாதாரண ஒரு மனிதன், ஒரு மாதிரி ஒரு கொத்தடிமை மாதிரி இருந்த ஒரு மனிதன், எந்த ஒரு லேண்டும் இல்லாம எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லாம இருந்த ஒரு மனிதனுக்கு அவனுக்குன்னு ஒரு ஓனர்ஷிப் கிடைக்குது. லேண்ட் ஒரு அத்தாரிட்டி தான். ஆமா, உங்களுக்கு ஒரு நிலம்ன்ற அது ஒரு சாலிடான விஷயம். அது உங்களுக்கு ஒரு ஹோல்டு கொடுக்குது இல்ல. சோ அவனுக்கு அது பெரிய ஒரு எம்பவர்மெண்ட் ஒரு காலத்துல. இன்னைக்கும் அது பெரிய எம்பவர்மெண்ட் தான். சோ நம்ம ஏன் இதை சொல்றோம்னா, இந்தியாவையும் அவங்களையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நம்மளோட பாப்புலேஷன் பெரிய லெவல்ல இருக்கு. சோ இப்ப லேண்ட் பார்த்தோம்னா இப்ப சதுரி இருக்கு, எல்லார் கையிலயும் இப்ப லேண்ட் இருக்கு, சின்ன பீஸா எல்லாம் வச்சிருக்கோம். இப்ப டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண கஷ்டம் இல்லை. டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சாலிடா பெரிய பீஸ் ஆஃப் லேண்ட் வேணும். இப்ப அவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு 1000 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள நல்ல அட்வான்ஸான டெக்னாலஜி கொண்டு வரான். சோ அப்ப என்ன, நம்ம இங்க 200 பேர் பண்ற வேலையை அவன் 10 பேர் சேர்ந்து பண்ணி முடிச்சிருவான். 10 பேர் கூட ஒரு 5 பேர் பண்ணிடுவான். நம்ம 200 பேர் சேர்ந்து பண்ற வேலையை அவன் 5 பேர் பண்ணி முடிச்சிருவான். எல்லாம் பாத்தீங்கன்னா நடுறது எல்லாமே மெக்கனைஸ்டா பண்றான். சோ அது ரொம்ப லேபர் இன்டென்சிவா இல்ல. இதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? ஒண்ணு, இங்க நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க, லேண்ட் எல்லாம் ஸ்கேட்டர்டா இருக்கு. சோ அப்ப லேண்ட் எல்லாம் முதல்ல கன்சாலிடேட் பண்ணும். லேண்ட் சரி கன்சாலிடேட் பண்ணீங்கன்னு வச்சுப்போம், அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியேற்றினா புரட்சி இல்ல வரும் இங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 50% மக்கள் விவசாயத்தை சார்ந்திருக்காங்க. சோ நீங்க சும்மாவே வெளியேற்றிட முடியாது, அது கஷ்டம். அப்ப இது ஒரு கஷ்டமான ஒரு சிக்கலான காரியம் தான், பண்ண முடியாது. ஆமா, இங்க எல்லாருக்கிட்டையும் லேண்ட் ஓனர்ஷிப் இருக்குன்றத நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லாதவங்க கையில லேண்ட் வந்து சேர்ந்திருக்கு, அது ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான். சரி, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அப்ப லேண்ட் எல்லாம் நம்ம கன்சாலிடேட் பண்ணணும், எல்லாத்தையும் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி சேர்க்கணும்னா ஓகே, சேர்த்துட்டோம், எல்லாம் வாங்கிட்டோம், அந்த மக்கள் எடுத்து என்ன பண்ண போறீங்க? அவங்க யாரு கன்சாலிடேட் பண்றாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, யாருக்கிட்ட அந்த மொத்த ஓனர்ஷிப்பும் போகுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதற்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குல்ல. எனக்கு என்னன்னா, யார்கிட்ட வேணாலும் போகட்டும், நான் என்ன விரும்புவேன்னா தமிழ் முதலாளிகள் கையில போறது நல்லது. அப்படி கன்சாலிடேட் ஆகுதுன்னா இங்க இருக்கிற முதலாளிகள் அதை கன்சாலிடேட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். அங்க இருந்து இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்க வர்றது விருப்பம் இல்லை. ஆனா இங்க பாயிண்ட் என்னன்னா, அதெல்லாம் தாண்டி விவசாயிகளுக்கு நீங்க ஆல்டர்னேட் சோர்ஸ் கிரியேட் பண்ணி தரணும். இப்ப அட்வான்ஸ்டான நேஷன்ஸ்லாம் என்ன, இப்ப அமெரிக்கா ஒரு காலத்துல ப்ரிடாமினன்ட்லி விவசாயம் நடந்த நாடு தான். உலகத்துல இருக்கிற எல்லா நாடுமே ஒரு காலத்துல விவசாய நாடுகளா தான் இருந்தது. இன்னைக்கு சர்வீஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார் எல்லாமே இன்னைக்கு பெருசா வளருது. ஸோ என்ன ஆகுது, விவசாயத்துல இருந்து மக்கள் அங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னா நீங்க விவசாயத்துல
டெக்னாலஜியை கொண்டு வந்து லேபர் இன்டென்சிவா இல்லாம கேபிட்டல் இன்டென்சிவ்ன்றாங்கல்ல, மெஷின்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து கேபிட்டல் இன்டென்சிவா நீங்க விவசாயம் பண்ணணும்னா அப்ப நீங்க அந்த விஷயத்த பண்ணணும். முதல்ல இண்டஸ்ட்ரீஸை நீங்க வளர்க்கணும். இந்த சைட்ல சிட்டிஸ்ல இன்னும் நிறைய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வரதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஆல்டர்னேட் சோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். சிட்டிஸ்ல நீங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும், சிட்டிஸை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அர்பன் சென்டர்ஸை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. அமெரிக்காக்காரங்களும் யூரோப்பியன்ஸும் நம்ம மேல ப்ரெஷர் போட்டுருக்காங்க, சப்சிடிஸ்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு. கொடுக்காம நம்ம இருந்தோம்னா நமக்கு இங்கே பிரச்சனையாகி போயிடும். அதனால தான் நம்ம சப்சிடிஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கிராமப்புற பகுதிகளில் பெரிய பிரச்சனை வெடிச்சிடும் நமக்கு. ஸோ இந்த ஒரு சிக்கல் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கு. ஆனால் லாங் ரன்ல நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும். வளர்ச்சின்னு பேசுறோம்ல, வளர்ச்சின்னா அதான் வளர்ச்சி. நிறைய வளர்ந்த நாடுகள் இருக்காங்க, அங்கதான் நம்ம போய் சேர முடியும். அங்க போய் சேரணும்னா மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டார், அப்புறம் இந்த டெக்னாலஜி ட்ரிவன் இண்டஸ்ட்ரி இருக்கு பாருங்க, ஐடியா இருக்கலாம், ஏஐயா இருக்கலாம், இந்த விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு கையில் நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் உடனே நடக்காது, அதுக்கெல்லாம் நிறைய டைம் ஆகும். பட் அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள், நிறைய யூகங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த டேரிஃப் நாங்க போட்டுருவோம் அந்த விவசாய பொருட்கள் மீது இருக்குல்ல, ஸோ இது இந்தியாவை எப்படி ட்ரிகர் பண்ணுமா? இப்போதே அமெரிக்கா இந்தியா உறவு சரியா இல்லாத மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. இந்த டேரிஃப் போடப்பட்டா இன்னும் அதிகமான விரிசல் ஏற்படுமா, எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அளவுல இந்தியா அபிஷியலா ரெஸ்பாண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்தியா அபிஷியலா ரெஸ்பாண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். போட்டா பண்ணுவாங்களா? ஆமா, இப்ப ரெஸ்பாண்ட் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா நம்ம மீடியா தான். நம்ம மீடியா பார்த்தோம்னா ஏதோ ட்ரம்ப் கிட்ட டைரக்டா போருக்கு போற மாதிரி நம்ம நேஷனல் மீடியா பூஜ்யம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் இது என்னன்னா, இது நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் அங்க டொமஸ்டிக்கா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு மக்கள் முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. நம்ம அரசியல்வாதிகள் இங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கல்ல, இன்னும் பயங்கர வீராவசனங்கள்லாம் பேசுவாங்களா, அதே மாதிரி ட்ரம்ப்பும் அவரு ஊர்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. இப்போ உலகம் ஃபுல்லா இந்த ட்ரெண்ட் இருக்கு. இப்ப ஜப்பான்ல பாருங்க, தக்காயிச்சி நான் அன்னைக்கு பேசினேன் இல்லையா, அவங்களும் பார்த்தோம்னா கொஞ்சம் அக்ரெசிவா பேசுறாங்க, டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அக்ரெசிவா பேசுறாங்க. சைனாக்காரன் கோவப்படுறான், பட் அது ஜப்பான் மக்கள் அதை ரசிக்கிறாங்க. ஸோ அப்ப ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாங்க, சைனா கோவப்பட்டா என்ன, அமெரிக்காரனுக்கு இது பிடிக்கலன்னா என்ன, ஏன் மக்கள் என்ன சப்போர்ட் பண்றாங்க, நான் மக்களோட சப்போர்ட்டோட தான் நிக்க முடியும் பவர்ல. ஸோ மக்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க பண்றாங்க. அக்ரெசிவான ஒரு ஸ்ட்ராங் லீடரா நான் இருக்கேன். அதே விஷயத்தை தான் ட்ரம்ப்பும் பண்றாரு. ஸோ இப்போ ரைட் விங் லீடர்ஸ் எல்லாருமே அதான் பண்றாங்க. அந்த மக்களுக்கு பிடித்த அந்த பெர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுக்குறது, இந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ அதனால இந்தியா ஒன்றுக்கு ரொம்ப சீரியஸா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவுக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒன்றும் பெருசா அமெரிக்காவை சார்ந்தலாம் இல்லை. ஒரு 3% தான் நம்ம அமெரிக்காவை சார்ந்திருக்கும். நம்மளோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ல 3% தான் அமெரிக்காவை டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க நாளைக்கே இந்தியன் பொருட்கள் மேல டாரிஃப் போட்டாலுமே பெருசா பாதிக்காது. ரெண்டாவது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ரைஸும் பார்த்தோம்னா பிரீமியம் ரைஸ், அது பாஸ்மதி ரைஸ், அப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் ரைஸ்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் நல்ல மனமா இருக்கக்கூடிய ரைஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ அது ரொம்ப பிரைஸ் சென்சிட்டிவா இருக்காது. நீங்க டாரிஃப் போட்டு பிரைஸ் ஏறுதுன்னு வச்சுப்போமே, அப்பயும் மக்கள் வாங்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் பிரீமியம் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா பணம் கொடுத்து வாங்குறதுக்கும் மக்கள் தயங்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால எனக்கு என்னமோ பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு இந்த ரைஸால இல்லை. ஆனா இது அமெரிக்காவோட ஆட்டிடியூட காட்டுது. இந்தியாவை கோவப்படுத்துறதுல அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளா, டென்ஷனே இல்லாம ரொம்ப கூலா அவங்க இந்தியாவை டென்ஷன் படுத்துறாங்க. ஆனா இந்தியாவும் டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியல. மோடி அவர்களும் எதுவும் பேச மாட்டாரு, அதிகாரிகளும் எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியே சைலண்டா நீ எதனா பண்ணு, நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன், என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னையும் அவங்க அப்படிதான் வாங்கிட்டு இருந்தாங்க டாரிஃப் ஏற்றும் போது. ஸோ பெருசா அமெரிக்காவை நம்ம சட்டம் பண்ற மாதிரி தெரியலையே. இந்தியாவுக்கு பெரிய சிக்கல் நாங்க இப்ப அவங்க டாரிஃப் எல்லாம் போடும்போது நம்ம பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னா நமக்கு தெரியும் ரெஸ்பாண்ட் பண்ணா அது ட்ரம்ப்பை ட்ரிகர் பண்ணும். வேற மாதிரியான ரெஸ்பான்ஸ் அந்த சைட்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப ரகுராமராஜன் ஒரு சில நாட்கள் முன்னாடி ஏதோ பேசியிருந்தார், பாகிஸ்தான் ட்ரம்ப் ரொம்ப சீண்டல, அதனாலதான் பாகிஸ்தான ட்ரம்ப் டார்கெட் பண்ணல. பட் இந்தியா கொஞ்சம் அக்ரெசிவா செயல்பட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து சொன்னார்ல ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இடையே. அப்ப ஆமா, இந்தியா அப்ப ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, பாகிஸ்தான் அமைதியா உட்காந்துட்டாங்க. ஸோ அதனாலதான் இந்தியாவை ட்ரம்ப் டார்கெட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்லியிருக்காரு.
எனக்கு என்னமோ அதுல பெரிய உடன்பாடு இல்லை. அந்த அளவுக்கு பேசிக்கா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு பெரிய ஈகோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது அக்செப்டட் ஃபேக்ட். ட்ரம்ப்புக்கு பெரிய ஈகோ இருக்கு. ஸோ நீங்க ட்ரம்ப் ஹர்ட் பண்ற மாதிரி அக்ரெசிவா நீங்க பேசுனீங்கன்னா அங்க வந்து ரிட்டாலியேஷன் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அதனாலதான் ஜெலன்ஸ்கியும் குவைட்டா இருக்காரு, அதனாலதான் புட்டினும் குவைட்டா இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அதிருப்திகள் இருந்தாலும் அது ரொம்ப பாலிஷா டிப்ளமேட்டிக்கா தான் அதை வெளியே கொண்டு போறாங்க. முன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் ஜெலன்ஸ்கி பார்த்தோன்னா ரொம்ப அக்ரெசிவா ஆச்சா புச்சான்னு பேசுவாரு. அமெரிக்கன்ஸுக்கு இதனால நிறைய லாபம் இருக்கு, நாங்க ஒன்னும் ஃப்ரீயாலாம் வாங்கலாம் டயலாக் எல்லாம் பேசுவார். இப்ப டயலாக்ஸ் எல்லாம் இல்லை. பைடன் இருக்கும்போது நிறைய டயலாக் பேசிட்டு இருந்தாரு, இப்ப ரொம்ப அமைதியாகிட்டாரு. ஏன்னா நம்ம பேசினா அது நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு அவருக்கு தெரியுது. அதே மாதிரிதான் இங்கேயும் பேசினா பெரிய பாசிட்டிவான இம்பாக்ட் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை. இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவைன்றது அமெரிக்காவுக்கும் தெரியும். அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. ஏன்னா இப்ப சைனாவை வெளிக்கொண்டு வருவது கஷ்டம். நான் சொன்ன மாதிரி சைனா வந்து அமெரிக்காவோட 3rd பிகெஸ்ட் ட்ரேட் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் மெக்சிகோ, செகண்ட் கனடா, 3rd வந்து சைனா. இந்தியா பெரிய முக்கியமான ட்ரேட் பார்ட்னர் கிடையாது, நம்பர் 10ல இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை, ட்ரேட் வைஸ் தேவை. அதே மாதிரி இப்ப நீங்க ரீசெண்டா பாருங்க, ரஷ்யாவும் சைனாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க மிலிட்டரி வைஸ். ரஷ்யா ட்ரெடிஷ்னலா வெஸ்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா. ஆனா இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா ஈஸ்ட ஃபோக்கஸ் பண்றாங்க. ட்ரேட் வைஸ் பார்த்தாலும் சைனா இந்தியாவோட அதிகமா ட்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த அலைன்ஸ் எல்லாம் பார்த்தாலும் இந்த ஈஸ்ட் சைட்ல ரொம்ப க்ளோஸா அலைன் ஆகுறாங்க. ஸோ ரஷ்யாவோட ஃபோக்கஸ் அங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. சைனாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்ப இங்க சி ஆஃப் ஜப்பான்ல சில நாட்களுக்கும் சில காலங்களுக்கு முன்னாடி அவங்க இது பண்ணாங்க, அது பேர் என்ன, நேவல் எக்ஸசைஸ்லாம் நடத்தினாங்க. அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க, சவுத் கொரியாவோட ஏர் ஸ்பேஸையும் ஜப்பானோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஏதோ அந்த சைடு போயிருக்காங்க, பெட்ரோல் போயிருக்காங்க. இவங்க ரஷ்யன் விமானங்களும் சீன விமானங்களும் சேர்ந்து போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சைனாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு நல்லது இல்லை. சைனாவோட நம்ம க்ளோஸா இருக்கோம்ன்றது, ரஷ்யாவோட நம்ம க்ளோஸா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் நம்மளை விட ரஷ்யாக்காரன் சைனாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கான். ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் நடத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ஸை கேரி பண்ணக்கூடிய அந்த விமானம் அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ரஷ்யாவோட அந்த விமானம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. அதனால இப்ப என்ன பண்றாங்க, ஜப்பானும் சவுத் கொரியாவும் ட்ரிகர் ஆகி போயிருக்காங்க. இருப்பாங்க அவங்க டிப்ளமேட்டிக்கா அவங்களோட அந்த எதிர்ப்பெல்லாம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது ரஷ்யா சைனா அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை. இது அமெரிக்காவுக்கும் தெரியும். சைனாவை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வர முடியாது, ஏன்னா அவன் பெரிய ட்ரேட் பார்ட்னரா இருக்கான். ஆனா இந்தியாவை வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த ஹோப் இருக்கிறனால அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்றேன். கொண்டு வருவாங்களா முடிய, அது ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும் நம்ம. பட் அமெரிக்காவுக்கு அந்த ஹோப் இருக்கு. நம்ம இந்தியா மேல ப்ரெஷர் போட்டோம்னா நம்ம சைடு கொண்டு வந்துடலாம். ஏன்னா இன்டர்நேஷனலாவும் இந்தியாவுக்கு இப்போ பிரச்சனை இருக்கு. சைனா கூட ரஷ்யா க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஒரே பார்ட்னரா இருக்க முடியும் இந்தியாவுக்கு. பாகிஸ்தானும் பார்த்தோம்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்காங்க. பங்களாதேஷும் பார்த்தோம்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் யூஎஸ் தான் அப்படின்ற ஆங்கிள் இருந்து அவங்க பாக்குறாங்க. ஸோ அதனால நிறைய அழுத்தங்கள் போடுறாங்க. ஒரு அழுத்தம் ஒருத்தன் போடுறான்னா அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்ப்பான்ல. ஸோ இங்க சில பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அமெரிக்கன்ஸுக்கு. ஸோ அதனால இந்த விஷயம் பண்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் இந்தியா வந்து பின் வாங்கல, பெண்ட் ஆகி போல, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறாங்க. பட் அமெரிக்கன்ஸுக்கு அந்த ஹோப் இருக்கு. ப்ரெஷர் போட்டா இங்க நமக்கு ரிசல்ட் வரும்னு பாக்குறாங்க. பார்ப்போம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரம்ப் இந்த டாரிஃபை போடுறாரா என்ன அப்படின்றத. நன்றி.